எல்லாரும் வந்து தங்களுடைய ஓய்வூதியம் மற்றெல்லாம் போராடிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு 6500 கோடி வந்து தமிழக அரசு கொடுக்குறாங்க. அதுவும் 5000 ரூபாய் மேலும் கடன். இது எப்படி பாக்குறீங்க? திமுக வழங்கிய 5000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு மதிமுக தலைவர் வைகோ பதிலளித்துள்ளார். இப்ப மகளிர் உரிமைக்கு அவர்களுக்கு முதலமைச்சர் அறிவித்த பிறகு எதிர்ப்பு தரப்பு கலக்கம் அடைஞ்சிருக்கு. எந்த மகளிரிடம் ஓட்டுகள் வாங்கலாம்னு கற்பனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்களோ அதெல்லாம் போயிடுச்சு. எல்லாம் அவர்களுடைய மொத்த ஆதரவையும் ஒரு அறிவிப்பிலே முதலமைச்சர் பெற்றுவிட்டார். He has won the race. அதெல்லாம் பேச முடியுமா உங்ககிட்ட? என்கிட்ட வாங்க முடியுமா? நீங்க என்கிட்ட அதுல ஒரு வார்த்தை கூட முன்ன பின்ன வாங்க முடியாது. போக்குவரத்து எல்லாரும் வந்து தங்களுடைய ஓய்வூதியம் மற்றெல்லாம் போராடிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு 6500 கோடி வந்து தமிழக அரசு கொடுக்குறாங்க. அதுவும் 5000 ரூபாய் மேலும் கடன். இது எப்படி பாக்குறீங்க? எல்லாத்தையும் சமாளிப்பார். அது எல்லாத்தையும் யோசனை பண்ணி சமாளிக்கிறதுக்கான வழிமுறைகளையும் வகுத்த பிறகுதான் முதலமைச்சர் அறிவிப்பை செஞ்சிருக்கிறார். எல்லாவற்றையும் யோசிச்சுதான் செஞ்சிருக்காரு. அவர் வெற்றி பெற்று விட்டார். சார் 10 லட்சம் கோடி கடன் இருக்கு சார். ஆல்ரெடி எப்படி சமாளிக்க? எல்லா இந்தியாவுக்கும் தான் கடன் இருக்கு, நிறைய இருக்கு. மற்ற ஸ்டேட்டுகள் எத்தனையோ ஸ்டேட்டுகளுக்கு கடன் இருக்கு. அதை எப்படி ஈடுகட்டணுங்கிறதுக்கு திட்டம் வகுப்பார், அதில் ஜெயிப்பார். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.